மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதியில். சார், இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அதிசயம் ஒன்று நடந்தது சார். தமிழக சட்டமன்றத்தில் விஜய் பதில் சொன்னார், ரைட்டுங்களா? கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் விஜய் பதில் சொன்னார். ஆனால் ஒரு முதல்வர் பேசுகிற உரை அது மரபு ரீதியாக அமைஞ்சுதா, சட்ட ரீதியாக அமைஞ்சுதா, ஆதாரங்களோடு அமைஞ்சுதா அப்படின்றத ஒரு சபாநாயகர் ஜட்ஜ் பண்ணி சொல்லக்கூடிய நிலவரம் இது வரைக்கும் வந்ததே இல்லை சார். இவங்க ஜெயலலிதா கலைஞரை விட்டுருங்க. கலைஞர் முழுக்க முழுக்க பண்பட்ட அரசியல்வாதி, அண்ணாவால் உருவாக்கப்பட்டவர். அண்ணா ஒரு பேச்சாளர், கலைஞர் ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், எல்லா வகையிலையும் சினிமாவுக்கு கதை வசனம் எழுதினவர் அப்படின்ற மாதிரி. அண்ணாவது நாடகத்தோடு நிறுத்தினார், கலைஞர் அதை தாண்டி போனவர், ரைட்டுங்களா? ஆனால் அதை தாண்டி ஒரு சினிமா நடிகைன்னு கருதப்பட்ட எம்ஜிஆர், அது வேறு ஃபினாமினா, டோட்டலாக வேறு ஃபினாமினா எம்ஜிஆருக்கு, ரைட்டுங்களா? அப்போ எம்ஜிஆர் பீரியடில் நாவலர் நெடுஞ்செழியன் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணது கலைஞரை. ஸ்டேட் அப்போசிஷன் லீடர் யாருன்னா நேரடியாக கலைஞர். அப்போ அந்த அவை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு நல்லா. அந்த கதையெல்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜெயலலிதாவுக்கு வருவோம். ஜெயலலிதா பெரிய அளவுக்கு ட்ரெயினான அரசியல்வாதியே கிடையாது. அவங்க ஒரு ஆக்சிடென்டல் அரசியல்வாதி தான், ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி. அந்த அம்மா தன்னை டிட்டர்மைன் பண்ணிக்கிச்சு. நான் யார், நான் என்ன செய்யணும், நான் எப்படி பேசணும் அப்படின்லாம் டிட்டர்மைன் பண்ணிக்கிச்சு. எதிர்கட்சியாக இருக்கும்போதே தன்னந்தனியாக ஒரு தடவை தோற்ற பிறகு 91-96க்கு அப்புறம் தோற்ற பிறகு எதிர்கட்சியாக நேராக உட்காந்து சபையில் கொஸ்டின் மேலே கொஸ்டின் க்ரியேட் பண்ணிட்டு போச்சு. இந்த ஸ்பீச்சை ஜெயலலிதாவுடைய ஸ்பீச்சை என்றைக்குமே திமுக சபாநாயகரே அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் அப்படின்ற அளவுக்கு போனதே கிடையாது. இன்றைக்கி ஜேசிடி பிரபாகரன் விஜயோட ஸ்பீச்சை நான் அவை குறிப்பில் வைக்கணுமா வேணாமா அப்படின்றத நான் பரிசீலனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்றார். நேற்று ஆதவ் அர்ஜுனாவுடைய ஸ்பீச்சும் அப்படி தான். நான் அது எப்படின்றத அவை குறிப்பில் வைக்கணுமா வேணாமான்றதை பரிசீலனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்றார். இன்றைக்கி விஜயோட ஸ்பீச்சையும் அப்படி தான் சொல்கிறார். விஜயோட ஸ்பீச் கம்ப்ளீட்டாக ஒரு வெல் எனாக்டட் ட்ராமா. ஒரு 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அவருக்கு. இந்த ஸ்பீச்சு சம்மந்தமான ஒரு கன்சல்டேஷனுக்கு 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இப்போ தான் ஜெகதீஷ் பழனிசாமியை அஃபிஷியலாக நேற்று தான் அவர் உதவியாளராக ரூட்டு தலை ஜெகதீஷ், எல்லாத்துக்கும் தலை, அந்த ஜெகதீஷ் இன்றைக்கி உதவியாளராக அவரை சேர்த்துருக்காங்க. இவருக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டீம் 3 பேர் உட்காந்து எழுதி கொடுக்குறாங்க. முன்னாடி மாதிரி சினிமா டைரக்டர் எழுதி கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. இந்த ஐஏஎஸ் டைரக்டர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எழுதி கொடுக்குறாங்க, இவருக்கான பதிலை கொடுக்குறாங்க. அதில் இவர் கேட்ட கேள்வி ஒரு குட்டி கதையை சொல்கிறார். அந்த குட்டி கதை எப்படின்னா, அப்பா எங்கே, அதான் குட்டி கதை. ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய மனுஷங்கிட்ட கேட்குறான். பெரிய மனுஷன் அப்படியே தேடிக்கிட்டே வர்றாரு. என்னப்பா தேடுறீங்க அப்படின்னு. நான் பார்த்தேன்னா உங்கள் அப்பனை காணோம் எங்கேயும் அப்படின்னு. எங்களுக்கும் நக்கல், நையாண்டி, குட்டி கதைலாம் சொல்ல தெரியும் அப்படின்னு. உதயநிதி அந்த மாதிரி குட்டி கதைலாம் உதயநிதி சொல்லவே இல்லை. அவர் சொன்னது when you support a evil, you yourself become an evil அப்படின்னு. ஈவில்ஸை பற்றி டபுள்ஸ் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சு. இப்படி முழுக்க முழுக்க இதுதான்.
இப்போ இந்த குட்டி கதைக்கு தான் ரிப்ளை நிறைய வந்துருச்சு. பயங்கரமா போது. இவங்க இந்த சட்டமன்றத்தில பேசுறது எல்லாத்தையுமே வந்து அ எப்படி வந்து சோசியல் மீடியா எடுக்குது, டிவிஸ்ல வந்து பார்க்குறாங்க. எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அதுக்கு தான் இந்த லைவையே கொண்டு வந்தது அவங்க. ரைட்டுங்களா? போன ஆட்சியில இல்லாத லைவ் இந்த ஆட்சியில ஏன் வருதுன்னா, சோ சட்டசபையில விஜய் மாதிரி ஆட்கள் பேசுறதுக்கான சோசியல் மீடியாவுடைய ரியாக்ஷன் தான். அதுக்கு தான் லைவ். அது எப்படி நீங்க எடுப்பீங்க? நாளன்னைக்கு ஒளிபரப்பானதுக்கப்புறம், அதில ஒரு பைட்டு இல்ல ஒரு ஸ்டோரி எடுத்து போட்டு, அதோட ரியாக்ஷன் தானே நீங்க எடுப்பீங்க. அப்படிலாம் இப்போலாம் லைவா. உதயநிதி பேசினாலும் லைவா எவ்வளோ ரியாக்ஷன் அப்படின்றது. நேத்து உதயநிதி பேசினது வந்து சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா போச்சு. பின்னி பெடல் எடுத்த உடனே, அத இவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க. மானிட்டர் பண்ணிட்டு, அதுக்கு ஈக்குவலா நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் நேத்து வந்து எந்த ரியாக்ஷனும் காட்டாம உட்கார்ந்துருக்காரு அண்ணன் விஜய். முகத்த உம்முன்னு வாய மூடிக்கின்னு உட்கார்ந்திருந்தாரு. இன்னைக்கு வந்து டோட்டலா அதுக்கு எதிரா வந்து என்ன பேச முடியுன்றத வந்து அதே சோசியல் மீடியா மீட்டர்ஸ வச்சு நம்ம பேசும்போது எப்படி சோசியல் மீடியா மீட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்குறாரு. அப்போ அந்த சோசியல் மீடியா மீட்டர ஏத்துறதுக்கு தான் அவர் ஒரு கதைய சொல்றாரு. இந்த கதை வந்து ஒரு கிழவன் வந்து ஒரு பையன்கிட்ட பேசுற மாரி, "உங்க அப்பா எங்க?" அப்படின்னு. ரைட்டுங்களா? இப்போ கேள்வி ரிவர்ஸ்ல இப்போ சோசியல் மீடியால என்ன வருதுன்னா, இதே கேள்விய வந்து ஜேசன் சஞ்சய் வந்து விஜய கேட்குறார். "எங்க அப்பா எங்க?" அப்படின்னு விஜயோட பையன் கேட்குறான். விஜயோட பொண்ணு கேட்குது. விஜயோட அப்பாவே, "என் புள்ள எங்க?" அப்படின்னு அவரு கேட்குறாரு. அப்படின்ற மாரி வருது. ஸோ, அது இல்லாம அவங்க விஜயோடைய மனைவி, அவங்க வந்து செங்கல்பட்டு கோர்ட்ல "என் கணவன் எங்கே?" அப்படின்னு விவாகரத்து கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா சங்கீதா? அவங்க கேட்கக்கூடிய கேள்வி வருது. சங்கீதா, அ எஸ்.ஏ. சந்திரசேகரு, அதுக்கப்புறம் ஜேசன் சஞ்சய், சா சாஷா, ஜேசன் சஞ்சயோட சிஸ்டரு, விஜயோட மகளு, இவங்க எல்லாருமே வந்து விஜய் பத்தி வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே வருது. ஸோ இவர் வந்து அ இப்படி கைய வந்து ஆட்டிட்டு ஃபினிஷ் அப்படின்னு காங்கிரஸ் கூட்டணி வந்து முடிஞ்சதுன்னு ஸ்டாலின் சொன்னது மாரி, இவரு அப்படி கைய காமிச்சு, "நான் ஒரு ஆக்ஷன் பண்ணலாமா?" அப்படின்ற மாரிலாம் கேட்டு அவர் பண்றாரு. இந்த உங்க அப்பா எங்க?" அப்படின்னு இவரு கேட்கும்போது, எடப்பாடி உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார் சட்டமன்றத்தில. ரைட்டுங்களா? அதெல்லாம் எடப்பாடிக்கு சிரிப்பா இருக்கும். மத்தவங்களுக்கு சிரிப்பா இருக்கும். ஆனா சமூக வலைத்தளங்கள்ல என்ன இம்பேக்ட் ஏற்படுத்தி இருக்கின்றத மானிட்டர் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் வந்து இங்க உட்கார்ந்து மானிட்டர் பண்ணுது. அந்த டீமுக்கு ஹெட் தான் இங்கேயுமே சட்ட சிஎம் அலுவலகத்திலேயே அந்த மானிட்டர் டீம் இருக்கு. சமூக முதலமைச்சரோட சமூக வலைதள குழு, அந்த வலைதள குழுக்கு ஹெட் பண்றவர் தான் ஜெகதீஷ் பழனிசாமி. அவர் ஹெட் பண்றாரு, போறாரு, எல்லா வேலையும் பண்றாரு. இன்னைக்கு அவரு பேசின ரிப்ளைல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, "நான் திருட மாட்டேன். அடுத்தவனையும் தொட விட மாட்டேன்." ரைட்டுங்களா? அதே மாரி தொட்டவனையும் விடமாட்டேன் அப்படின்றது தான். இந்த தொட்டவனை விடமாட்டேன்ற கான்செப்ட்ல தான் திமுக அமைச்சர்கள் வந்து நேரு, கே. நேரு, அ அதுக்கப்புறம் ஏவாவேலு, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி. இந்த 4 பேர் மேல வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுக்கான ஒரு டார்கெட்ட வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபைல்ஸ ரெடி பண்றாங்க. அதுக்கு இன்னொரு ஆள் அன்பில் மகேஷ். ரைட்டுங்களா? இந்த அன்பில் மகேஷ் வந்து தனியார் பள்ளிகள் கிட்ட எப்படி லட்சக்கணக்கில லஞ்சம் வாங்கினார்ன்னு சொல்லிட்டு, நாங்க வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதத்தான் நாங்க பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோம். விஜய் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாரு. அந்த பார்ட்டி ஃபண்டுன்றது வந்து அன்பில் மகேஷ் வந்து தனியார் பள்ளிகள் கிட்ட ஒவ்வொரு கட்டமா அவங்களுடைய ப்ரமோஷனுக்காக, ஓ பிரைமரிலேருந்து
செகண்டரி ஸ்கூல் ஆகிறது, செகண்டரி ஸ்கூல்லேருந்து அதுக்கு மேலே போகிறது அப்படின்ன மாதிரி ப்ரமோஷன் இருக்கு இல்லைங்களா? நர்சரி, பிரைமரி, செகண்டரி அதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரமோஷன் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே துட்டு வாங்கும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு அமௌண்ட்டு வாங்கியிருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. ரைட்டா? அதுதான் பார்ட்டி ஃபண்டு. அதுக்காக ஒரு பிஏவையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. அன்பில் மகேஷோட ஒரு முக்கியமான பிஏ. அவரு தான் இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சார். ஒரு நிறுவனம் மூலமா பள்ளிகளுக்கான மெட்டீரியல்லாம் சப்ளை பண்ணியிருந்தார். 2 மாதத்துக்கு முன்னாடி அவரு மூடிட்டார் அந்த நிறுவனத்த. அந்த நிறுவனத்த வந்து நாங்க டார்கெட் பண்ண போறோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் வருது. அ ய அனிதா ராதாகிருஷ்ணன் மேலயும், நேரு மேலயும் நாங்க ஏற்கனவே கேஸ் குடுத்துருக்கோம். அந்த கேஸ் வந்து கவர்னர் இன்னும் கிளியர் பண்ணலன்னு. அது ஏடிஎம்கே பீரியட்ல குடுக்கப்பட்ட கேஸ். இதெல்லாம் வந்து வருது. ஸோ, யாரையும் திருட விட மாட்டோம், ஏற்கனவே தொட்டவனையும் விட மாட்டோம், நாங்களும் தொட மாட்டோம் அப்படின்ற இந்த டயலாக் இருக்குல்ல, இந்த டயலாகுக்கு பின்னணியில திமுக மேல வந்து ஒரு பெரிய தாக்குதல் வந்து போகப்போகுது. போன தடவ அ ஆட்சியில ஸ்டாலின் கவர்மெண்ட்ல வந்து அதிமுக மேல ஒரு பெரிய தாக்குதல் என்பது நடக்கவே இல்ல. அப்படி ஒரு தாக்குதல் நடந்தா, அண்ணன் எஸ்பி வேலுமணி வெளியவே இருந்திருக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு தனி சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கணும். 91, 96ல வந்து கலைஞர் வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிரா ஒரு மிகப்பெரிய தாக்குதல கொடுத்து, தனி நீதிமன்றங்கள அமைச்சு, அந்த தனி நீதிமன்றங்களுடைய செயல்பாட்டின் விளைவோட எதிரொலியா தான் ஜெயலலிதா வந்து ஜான் மைக்கேல் டிகுன்ஹாவால கன்விக்ட் செய்யப்பட்டு, சிறைக்கு போகக்கூடிய நிலைமைக்கு போகும்பொழுது, சிறைக்கு போகாம இருக்க மருந்துகள் சாப்பிடாம உடல்நிலை மோசமாகி மரணம் அடைந்தார். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அன்னைக்கு இருந்த 91, 96ல நல்லமண நாயுடு அவருடைய வொர்க் தான். ஸோ, அன்னைக்கு இருந்த போலீஸ் அதிகாரிகளுடைய வொர்க் ரைட்டுங்களா? துக்கையாணி, நல்லமண நாயுடு இவங்களுடைய வொர்க். இந்த வொர்க் தான் அதுக்கான காரணம். ஜெயலலிதாவுடைய கடைசி கட்டத்துக்கும் காரணம் அந்த வொர்க் தான். அ அந்த மாதிரி இப்போ வந்து எல்லாரையும் டார்கெட் பண்றதுக்கான வொர்க்க வந்து போன 91, 96ல கலைஞர் ஆரம்பிச்சார். ஆனா, போன தடவ வந்து ஸ்டாலின் வந்து அத ஆரம்பிக்கல. எஸ்பி வேலுமணி ஆரம்பிக்கல. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கொடநாடு வழக்கு ஆரம்பிக்கல. ரைட்டுங்களா? அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, டோட்டலா எதையுமே தொடல அவரு ஸ்டாலின். ஸ்டாலின் வந்து ஒரு நாகரிக அரசியல அப்படியே அந்த நாகரிக அரசியல்ன்ற ஸ்டாலினோட ஸ்டைலு எக்ஸ்டெண்ட் ஆனதான் கரூர் சம்பவத்தில விஜய் அரெஸ்ட் பண்ணல. கரூர் சம்பவத்தில தூக்கி உள்ள உட்கார வைக்கிற மாரி ஒரு நிலவரம் விஜய்க்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா, விஜயுடைய ஃபேம் வந்து புகழ் வந்து வேற மாரி போயிருக்கும். அத வந்து நடக்கவே இல்ல. ஸோ, ஸ்டாலின் எடுக்காத அந்த ஆயுதத்த வந்து விஜய் எடுக்கிறார். நான் வந்து விடமாட்டேன். நான் வந்து எடுப்பேன் அப்படின்னும்போது, இவங்க வந்து டார்கெட் பண்ணக்கூடிய அமைச்சர்கள் பட்டியல் என்பது வருது. அதில குறிப்பா சேகர் பாபுவுக்கான வொர்க் நடந்திருக்கு. அன்பில் மகேஷுக்கான வொர்க் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜிக்காக ஈபில வொர்க்கு நடந்திருக்கு. நேருவுக்கு ஆல்ரெடி ஒரு வொர்க் நடந்திருக்கு. ஏவா வேலு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர். அவருக்கு எதிரான வொர்க் நடந்திருக்கு. ஆனா, ஏவா வேலு சும்மா இருக்க மாட்டாருங்க. இப்போ கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவ அவரோட ரூட்ல போய் மடக்கிறதுக்கான வேலைகள்ல ஏவா வேலு இன்னைக்கு வரைக்கும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஏவா வேலு வந்து உற்சாகமா அந்த வேலைகள்ல அவர் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? ஸோ, இந்த மாதிரி ஒரு ஆவென்யூ வந்து இவருடைய பதில் உரை வந்து ஏற்படுத்தியிருக்கு. கரூர் சம்பவத்த பத்தி சொல்றாரு. எனக்கே தெரியாது. கரூர்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் சோஃபா சோஃபா பத்தி பேசுறாங்க. சோஃபா இதெல்லாம் விக்கிறதுன்னா வெளியில வித்துக்கோங்க. இங்க வந்து விக்காதீங்க அப்படின்ற மாரி அவரு டைவர்ட் பண்ணிட்டு போறார். ரைட்டுங்களா? அதில சிபிஎம்க்கு இன்னைக்கு ஒரு கான்ட்ரோவர்சி. சிபிஎம் வந்து சுயமாகத்தான் முடிவெடுத்து எங்கள் அரசுக்கு ஆதரவு அளித்தார்கள் அப்படின்னு கத்துறாரு விஜய். இங்க வந்து நாங்க ஆதரவு அளிக்கலன்னா அவங்களால 10ஆம் தேதி வந்து ஆட்சியே ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாதுன்னு சிபிஎம் தலைவர் சண்முகம் வந்து பேட்டியளிக்கிறார். இங்க முதல்வர் சொல்றதுக்கும்,
அங்கே சொல்கிறதுக்கும் பயங்கர ஒரு கான்ட்ரவர்சி. அப்போ சிபிஎம் உடைய 2 உறுப்பினர்கள் இல்லைன்னா தமிழ்நாட்டு அசெம்பிளியில் 234 உறுப்பினர்களுக்கும் வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையை வந்து சிபிஎம் பெற்றிருக்க மாதிரி சண்முகம் சொல்ல, இவர் வந்து அவங்க தனியாக தான் முடிவெடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு இவருடைய உரை என்பது வந்து ஒரு முதல்வருடைய உரை என்பது முழுக்க முழுக்க என்னென்ன பிரச்சனைகள் எழுப்பப்பட்டது, கரண்ட்டு கட்டு, அதை வந்து போகிற போக்கில் சொல்கிறாரு. கரண்ட்டு கட்டு நாங்கள் சரி பண்ணிவிடுவோம், இவ்வளோ டீம் அமைச்சிருக்கோம், பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சட்டம் ஒழுங்கு அது சம்மந்தமாக ஒரு விஷயமே வரல. ஒரு எம்எல்ஏ வந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஒரு தாவேகா பொண்ணை கெடுத்ததாக தான் கம்ப்ளைண்ட்டு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான விதை என்ன அப்படின்றது தான் நேற்று வந்து உதயநிதி எழுப்பின முக்கியமான கேள்வி. அதுக்கு பதில் இல்லை. ரைட்டுங்களா? தாவேகாவினர் வந்து இந்த அளவுக்கு பெண்கள் விஷயத்தில் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றது கேள்வி. அதுக்கு பதில் இல்லை. ரைட்டுங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு பதில் சொல்லவே இல்லை. மின்வெட்டு பதில் இல்லை, சட்டம் ஒழுங்கு பதில் இல்லை. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த கீர்த்தனா அந்தம்மா வந்து நான் வந்து 3,00,000 கோடியை வந்து திமுகவினர் வந்து முதலீட்டை இழந்துட்டாங்க, அது ஆதாரத்தோடு வச்சுருக்கேன்னு சொல்ல, குறைந்தபட்சம் அந்த அம்மா கிட்டேருந்து ஏம்மா அந்த ஆதாரத்தை கொஞ்சம் கொடுங்கம்மா, நான் சொல்லிடுறேம்மா அப்படின்னுமா கூட சிஎம் கேட்கல. அறநிலையத்துறையில் நடந்த முறைகேடுகளை பற்றி நேற்று பயங்கரமாக சொன்னாங்க. அது உடனே ரமேஷ் ஏஞ்சி விளக்கம்லாம் சொன்னார். அந்த பிராமணர் சொல்கிறத வந்து யாரும் நம்புகிற மாதிரியே கிடையாது. ரைட்டுங்களா? அந்த பிராமணருடைய அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அந்த பிராமணர் அளித்த விளக்கம் தொடர்பாக விஜயுடைய கருத்து என்ன? அதெல்லாம் இல்லை. யாரோட செயல்பாடை பற்றின கருத்தும் அங்கே இல்லைங்க. யாரோட செயல்பாடை பற்றின விமர்சனமும் இல்லைங்க. வெறும் திமுகவுடைய செயல்பாடுகளை பற்றி மட்டும்தாங்க விமர்சனம். திமுகவுடைய செயல்பாடுகளை பற்றி மட்டும்தான் டோட்டலாகவே இவர் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. வேறு விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்க இவர்கிட்ட. இதுக்கு ஹைலைட்டாக இவர் பேசுகிறத நான் வந்து பரிசீலனை பண்ணணும், தேவைப்பட்டால் நீக்கிறேன்னு சபாநாயகர் சொல்கிறார். ரைட்டுங்களா? இவர் வந்து இந்த இவ்வளவு நாளாக அசெம்பிளி உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை கூட அவர் கவனிக்காத ஒரு பதில் உரையாக தான் இன்றைக்கி வந்து இருந்தது. டோட்டலாக முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்குங்க தாவேகா. பாஜக உறுப்பினருக்கு எதிராக வந்து வன்னியரசு பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறாருன்னா, பாஜக உறுப்பினர்களுக்கு எதிராக என்னென்னா, மொத்தத்தில் கல்வி திட்டங்களுக்கு 3,458 கோடி ரூபாய் மத்திய அரசு தரணும், அது தரல. அதை பற்றி வந்து பாஜக உறுப்பினர் பேசுவாரா அப்படின்னு பாஜக அட்டாக்கை கொண்டு போகிறாரு. உடனே அங்கே இது வருது, சலசலப்பு வருது, பேசுகிற வன்னியரசோட மூஞ்சி மாறுது. அவர் அப்புறம் அங்கேருந்து சபாநாயகர் கிட்டேருந்து சிக்னல் வந்து அதுக்கப்புறம் அதையும் பெற்றுத்தருவதற்கு முயற்சி செய்வதாக அந்த பாஜக உறுப்பினர் வந்து பேசலாம் அப்படின்னு தரலை, எங்களுக்கு வர வேண்டிய காசை தரலை. 3,458 கோடி ரூபா கல்வி திட்டங்களுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்கலன்னு ஒரு ஆம்பளையாக நின்று பேசுறதுக்கு வன்னியரசுக்கு அங்கே முகம் இல்லை. அப்படி பேசுகிறாரு, அங்கேருந்து ஒரு அடி வருது, அப்படியே குனிஞ்சுக்கிறாரு. ரைட்டுங்களா? இது வந்து எந்த விதத்தில் பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலையை வந்து தாவேகா வந்து எடுக்க தயாராகுது அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிட்டியே அங்கே இல்லைங்க. பாஜகவுக்கு எதிராக வந்து விஜய் தன்னுடைய பதிலுரையில் கூட ஒரு வார்த்தை சொல்லலை. கவர்னர் வந்தார், கவர்னருக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், அதெல்லாம் பண்ணோம். அது இந்த ஜனாதிபதி வரும்போதே கலைஞர் திறப்பு விழாவில் படத்திறப்பு விழாவில் பண்ணதாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போகிறாரே தவிர, பாஜகவுக்கு எதிராக அவர் க்ளீனாக டிக்ளேர் பண்ணுறார். பாஜகவுக்கு எதிரான விஷயங்களை வந்து
எங்களுடைய கொள்கைகள் நாங்கள் வந்து செக்யூலர் அண்ட் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்கிறாரு. மதசார்பற்ற ஜனநாயக கட்சி இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்றார். செக்யூலர் டெமோக்ராட்டிக் பார்ட்டி நாங்கள் வந்து மத்திய அரசோட தொடர்ந்து மோதுறதையே தொழிலாக வச்சுக்க மாட்டோம் அப்படின்றது தான் அவருடைய நிலை. மத்திய அரசோட நிலையும் அதுதான். மத்திய அரசுக்கு வந்து தன்னை வந்து தொடர்ந்து எதிர்த்து தன்னை வந்து இல்லாமல் பண்ணக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய செயல்பாட்டை கொண்ட ஒரு திராவிட இயக்கம் வந்து தேவையில்லை. அது தோற்கடிக்கப்படணுன்றது தான் மத்திய அரசோட ஆசை. அந்த மத்திய அரசோட ஆசையை நிறைவேற்றின ஒரே கட்சி தாவேகா. ஸோ அந்த தாவேகா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் அவங்க காங்கிரஸோடு இருக்காங்க, வேறு வழி இல்லை. அந்த நிலைமையிலையும் இருக்காங்க, அதை விமர்சனமும் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கில் பாஜக எதிர்ப்புன்னு ஒரு சின்ன லைன் வந்தாலே வன்னியரசு அலறாருங்க. வன்னியரசோட அலறலை வந்து நேரடியாக பார்க்க முடிஞ்சது. பேசிக்கிட்டே இருக்காரு. சபாநாயகரை பார்க்குறாரு. அங்கேருந்து ஒரு உத்தரவு வருது, வேறு மாதிரி போடுறாரு. சபாநாயகர் எப்படிப்பட்ட சபாநாயகர் தெரியுமா? இப்போ இருக்கிறவர் அவர் வந்து கைத்தட்டுங்க அப்படின்னா, அதாவது யாராவது பேசுகிறாங்க, இப்போ விஜய் பேசிக்கிட்டே இருக்கும்போது கைத்தட்டணும் அப்படின்னா அவரில் மேடையிலேருந்து இப்படி இப்படி இப்படின்னு கையாட்டுறாரு. சபாநாயகர் சிக்னலை வச்சு கைத்தட்டுறாங்க. சபாநாயகருக்கு என்னென்ன வேலை பாருங்களேன். ரைட்டுங்களா? கைத்தட்டுறதுக்கு சிக்னல் பண்ணுறது. இவர் வேறு என்னென்னத்துக்கெல்லாம் சிக்னல் பண்ணுவார்ன்றது தெரில. அந்த மாதிரி ஒரு சிக்னல் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க சபாநாயகர். அவர் இப்போ ஒரு கோஷம் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிக்னல் வச்சுருப்பார் போல இருக்குது. எதிர்ப்பு குரல் கொடுக்கணும்னா சிக்னல் வச்சுருப்பார் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிக்னல் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சபாநாயகராக இருக்கார். சபாநாயகர் பாஜகவுக்கு எதிராக வன்னியரசு பேசுகிறார், எதிர்க்கிறார். இப்போ அதே மாதிரி நிர்மல்குமார் வந்து கவர்னருக்கு எதிராக பேசுகிறாரு. அதை வந்து கவர்னர் வந்து பாஜக வந்து திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது அப்படின்னார். அதையும் பட்டும் படாமல் தான் சொல்கிறார் அவர். இல்லைங்களா? அதை ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி சொல்லக்கூடிய அளவில் இல்லை. இந்த விஷயத்தில் ரொம்ப மோசமான ஒரு நிலையை எடுக்கிறாங்க. கரூரில் இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம். கரூர் சம்பவத்துக்கு முழு காரணம் வந்து நிர்மல்குமார் ஜோஷி அப்படின்னு ஒரு ஐஜி. அவர் தான் திருச்சி ஐஜியாக இருக்கார். அங்கே வந்து கரூர் சம்பவம் நடக்கும்போது அங்கே டிஐஜியாக இருக்கார். அவர் தான் அந்த சம்பவத்துக்கு காரணம். அவருக்கு பதவி தரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கு பதவி தராமல் அவரை வந்து எங்கேயோ போட்டு வச்சுருக்காங்க ஆவி நிர்வாகத்தில். இவருக்கு பதவி தரமாட்டாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவருக்கு வந்து சேலம் கமிஷனராக பதவி உயர்வு கொடுத்துருக்கு. யாருக்கு? கரூரில் இன்சிடெண்ட் பண்ண ஒரு அதிகாரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பங்களின் உச்சகட்டம், காம்ப்ரமைஸ்களின் உச்சகட்டம், நல்ல விஷயங்களுடைய இதில் வெறும் ட்ராமா, நடிப்பு, இதுதான் வந்து டிவிக்கு ஆட்சி அப்படின்றத வந்து மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. அடுத்து வரக்கூடியது பட்ஜெட் கூட்டத்தொடர். அதில் இன்னும் மோசமாக இது விஷயங்கள் நிரூபிக்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.